வணக்கம் மக்களே. வணக்கம். ஒரே ஜாலியா வந்து உட்காந்துருக்கோம். முன்னாடி பாரு ஒரு கூட்டம் உட்காந்துருக்கு நம்ம முன்னாடி. என்ன கூட்டம்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சின்ன வீட்டில் வாடகைக்கு இருந்தோம் இல்லையா, அந்த வீட்டில் எதுவுமே வைக்க முடியல. ஆசையாக சோஃபிக்கு வந்து ரொம்ப ஆசை, அங்கங்கே அதை ஃபிட் பண்ணணும், லைட் செட்டிங் பண்ணணும், அது பண்ணணும் இது பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. சொந்த வீட்டுக்கெல்லாம் இப்போலாம் போக முடியாது. இருக்கிற வாடகை வீட்டில் அழகாக இருந்து பார்க்கணுன்னு ஒரு பெரிய பெரிய ஆசை வந்துச்சு. சரி, அந்த ஆசையை வந்து கொஞ்சம் நிறைவேற்றிக்கிறோன்னு இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கு எல்லாத்தையும். எங்கெங்கே எதை ஃபிட் பண்ணுறதுன்னு அப்புறம் பண்ணிக்கிடலாம். இப்போ என்னென்னு அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாமா இப்போ நம்ம. அப்புறம் அப்படியே நம்ம வீடியோவை செல்லப்பிள்ளை சால்வி சேனலை வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கை நல்லா போட்டு விடுங்க. நல்லா போட்டு விடுங்க. லைக்கே வரமாட்டேங்குது, வந்துடும். நீங்களாம் போட்டிங்கன்னா மறக்காமல் போட்டுருங்க. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் நம்ம வீடியோக்களுக்கெல்லாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. இப்போ இந்த இது வந்து கிச்சனில் வைக்கிறதுக்காக இப்படி இருக்குல்ல, நம்ம அழகாக ஓப்பன் பண்ணுவோமா. இதை கேட்டு மாதிரி இருக்குது பாரு, கேட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இதை வந்து இதில் ஸ்டாண்டில் நல்லா அப்படியே உள்ளே வச்சு இது இப்படி மாட்டி இதை முதல்ல எல்லாம் மாட்டிடுச்சு. இதுக்கு மேல அழகா பாட்டில்லாம் நம்ம அடுக்கிறத அப்புறம் அடுத்தது காட்டுறேன் நானு. டிசைனும் நல்லா இருக்குல்ல, இது சூப்பரா இருக்குல்ல, டிசைன்லாம் அழகா இருக்குல்ல, அழகா இருக்கு. கிச்சன்ல வச்சோம்னாக்கும் அழகா இருக்கும். இதே மாதிரி இதை வச்சிடலாம். இதோட ரேட் என்ன சொல்லி 344. சூப்பரா இருக்கா? ரேட் பரவாயில்லையான்னு சொல்லுங்க. அடுத்தது பார்க்கலாம். எல்லாமே நான் வந்து மீஷோல தான் வாங்கியிருந்தேன். எல்லாம் மீஷோ தான். எல்லாம் மீஷோ தான். அதுதான் நமக்கு அஃபோர்டபுளான பிரைஸ்ல கிடைக்குது. அமேசானை கம்பேர் பண்ணும்போது மீஷோ வந்து நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால நான் வந்து அதுதான். ஏன்னா நம்ம சிங்கிள் பேரண்ட் இல்லையா, நம்ம மொத்த செலவையும் நம்ம பார்த்துக்கும் போது நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கணும். எல்லா இதுவும் இருக்கிறதுனால நம்ம கேர்ஃபுல்லா பார்த்து செலவு பண்ணணும், பார்த்து செலவு பண்ணணும் அப்படின்னு பெரிய ஆசை இருக்குல்ல. பெரிய ஆசை இல்லை, அதெல்லாம் சின்ன ஆசை தான். வாடகை வீட்டுல சின்ன ஆசையா தான் நினைக்கணும். அதனால எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிப்போம். இப்போ இதை பார்ப்போம். இந்த பாக்ஸ், இந்த பாக்ஸுக்குள்ள என்னன்னாக்கும் இது சோப்பு என்ன கிச்சன்ல வந்து இது மாட்டிடுற மாதிரி, இந்த மாதிரி கீழே என்ன தொங்க விடலாம். இந்த இது ஒட்டி இது அதை எடுக்கிறேன் நான். உள்ள வந்து வால் மவுண்ட் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டு நம்ம அதை வந்து ஃபிட் பண்ணிட வேண்டியது. வெயிட் தாங்கும், அதுக்கு ஏத்த மாதிரி வெயிட் கரெக்டா இருக்கும். இது வந்து 3 பீஸ் செட் ஒன்னாவே வாங்கியிருக்கோம். இப்படி ஒட்டிடணும். இல்ல, அந்த பாக்ஸ்ல இருக்கிறது மொத்தம் 3 பீஸ். இது வந்து பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், கிச்சன்ல யூஸ் பண்றதுக்கு இன்னொரு 2 ஐட்டம்ஸ் இருக்கு. மொத்தமா 3 வந்து ஒன்னா வாங்கினது வந்து எவ்வளவு அப்படின்னா 279க்கு தான் வாங்கினேன். இது மொத்தமாவே இல்ல, மொத்தமாவே 279 தான். இது 1, இது 2. இது ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணணும்ல, எல்லாருக்கும் காட்டணும் என்னென்ன அப்படின்ட்டு. இது வந்து இதுலயே நிறைய நம்ம ஹேங் பண்ணிக்கலாம்ல, நல்லா இருக்குல்ல. இதுல எதனா சோப்பு வைக்கிறதுனால வச்சுக்கலாம், மற்ற கிச்சன் திங்ஸ் வச்சுக்கலாம். அங்க கிச்சன் திங்ஸ் வைக்கிறதுனால நான் போய் வச்சிருவேன் எனக்கு பிடிச்ச மாதிரி. இல்ல ரூம்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூம்ல கூட அந்த ஓரத்துல உன்னோட எதனா திங்ஸ் வேணா வச்சுக்கலாம், வச்சுக்கிற வேண்டியதுதான். அதனால இது 1, இது 2, 3 சேர்ந்தா. ஆமா. இன்னொன்னு என்னன்னு பார்க்கலாம். இது நீங்க கிச்சன்ல வந்து ஓரமா வச்சிட்டோம்னா எதனா பாட்டில்ஸ், குட்டி குட்டி பாட்டில்ஸ் அந்த மாதிரி வைக்கலாம். சூப்பரா இருக்கும். எல் ஷேப்ல இல்ல, அழகா இருக்கு இந்த மெட்டீரியல். அவ்வளவுதான். இது 1, 3 சேர்ந்து 279. நல்லா இருக்கு, பரவாயில்ல. என்னது சொல்றது, குவாலிட்டியும் நல்லா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த இது நல்லா ஒட்டும். இது வந்து பிச்சிட்டுலாம் வராது. ஒட்டி பார்ப்போம், காட்டிடுறேன். அடுத்தது இது வந்து ஸ்பூன்ஸ், நைஃப்ஸ் இதெல்லாம் வைக்கிற மாதிரி. மெட்டல் தானே அது? இரும்பு தான். பரவாயில்ல, உடையாது சீக்கிரமா. பிளாஸ்டிக்னா உடைஞ்சு போகும்ல, இந்த இரும்புல இருக்கிறது வந்து சீக்கிரமா அவ்வளவு சீக்கிரம் வந்து நல்லா பெயிண்ட் பண்ணிருக்காங்க. இதுல சுத்தி பெயிண்ட் தான் அடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. ஹேண்டிலோட கொடுத்துருக்காங்க நமக்கு. நல்லா இருக்குல்ல. நிறைய போடலாம், நிறைய திங்ஸ் போட்டுடலாம், நிறைய ஸ்பூன்ஸு. நல்லா அகலமா இருக்கு எல்லாமே. இதோட ரேட் வந்து 228. அப்படியா? கொஞ்சம் ஜாஸ்தி இல்ல? ஜாஸ்தி தான். 200 about 230 கிட்ட இருக்கு.
அப்புறம் இல்லை அதனால இது ஒரு டைப் ஆஃப் ஹூக்கு, இது இந்த மாதிரி ஒரு ஹூக்கு, இது இந்த மாதிரி ஒரு ஹூக்கு. ஃபோட்டோ ஸ்டாண்ட்லாம் வைக்கலாம். ஏற்கனவே ஒரு தடவை ஒன்று வாங்கணும், அது காலி ஆயிடுச்சு. ஆமாம், அதனால இது இப்போ வாங்கியிருக்கு மாடலாக. ரெண்டு செட்டுமே சேர்த்தே வந்து உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா 91 ருபீஸ். அப்படியா? பரவாயில்ல. பரவாயில்ல. லாஸ்ட் டைம் ஒரு செட்டு வாங்கினப்பவே அது 100 ருபீஸ் கிட்ட தான் இருந்துச்சு. இது ரெண்டுமே சேர்த்து இருந்ததுனால எனக்கு ஓகேயா தான் இருந்தது, ஸோ வாங்கியாச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து செடி பாட் வாங்கியிருக்கோம், ஹேங் பண்ணி போடுற மாதிரி. சூப்பரான ஒரு பால்கனி இருக்கு. அந்த பால்கனில நல்லா கம்பிலாம் இருக்குதா, அதுல அப்படியே லைனா தொங்க விட்டுறலாம் இல்லையா? இத 4 பாட்டு நல்லா கலர்ஃபுல்லா இருந்துச்சு, அழகா இருக்குல்ல. கிரீன், எல்லோ, ஸ்கூல் ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி, ஹவுஸ் யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு கலர்லாம் இல்ல. இது அப்படியே செடி பிரியர்கள்ல இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் கண்டிப்பா கொஞ்சோண்டு குட்டி குட்டி செடி வச்சிடலாம். இதுல இவ்வளோ மண்ணு போட்டோம்னா தண்ணி கீழே போகாம பாத்துக்கலாம். செடி வச்சு அழகா ஒரு தக்காளி இல்ல ஒரு தக்காளிலாம் மிளகா வைக்கலாம். மிளகா இல்ல, இதுல வந்து கீரை செடி வகைகள், அழகா புதினா, இந்த அழகுக்கு வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் கூட வச்சு வைக்கலாம், நல்லா இருக்கும். ஆனா உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் தான்ப்பா பிடிக்கும். சோஃபிக்கு வெஜிடபிள் வேணுமா? சரி, வெஜிடபிள்ஸ் வளர்க்க தான் கீரை புதினா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வர வைக்கலாம். ட்ரை பண்ணுவோம்னா வச்ச பிறகு பார்க்கலாம். இது பிரைஸ் வந்து 314 ருபீஸ். 4 சேர்த்து. ஆமா, ஓகே, சூப்பரா இருக்குது. இதுவும் இது வந்து டஸ்ட்பின், குட்டி டஸ்ட்பின் பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. போட்டே வச்சிருக்கேன், சோஃபி போட்டு வச்சிருக்கு. நல்ல வேலை. ஏன்னா அப்பப்ப என்ன பண்ணும், பனானா சாப்பிடும், அப்புறம் வந்து மாத்திரை டேப்லெட் சாப்பிட்டுட்டு அந்த கவர் இருக்கும், அதை மடிச்சு வச்சிருக்கோம். எல்லாமே ஒழுங்கா இதுல போட்டு வை, ஒரு டஸ்ட்பின் வாங்குன்னு சொன்னோன்னா வாங்கியாச்சு. அழகா இருக்குல்ல, கியூட்டா இருக்கு. இனிமே இதுலயே வச்சு போட்டு நம்ம பெரிய டஸ்ட்பின்ல போட்டு கொட்டிட வேண்டியதுதான். நல்லா இருக்குல்ல. 161 ருபீஸ் இது. சூப்பரா இருக்கு. ஆனா ரேட்டு தான் எப்படின்னு தெரியல, நீங்களா சொல்லுங்க கமெண்ட்ல. எல்லா ரேட்டும் எப்படி பரவாயில்லையா என்னன்றத சொல்லுங்க. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு கம்பி நார் வச்சு தேய்க்கிறோம்ல, அது வந்து கையில குத்தம், பாத்திரம் பிளேட்ல எல்லாம் உள்ள நுழைஞ்சுக்கிறோம். இது வந்து அந்த மாதிரி இல்லையா, நல்லா இருக்கும், நைஸா இருக்கு பாக்குறதுக்கு. கச்சிப் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. இது 10 இருக்குது மொத்தம். எவ்வளோ இது? 74 ருபீஸ் தான். இது ரொம்ப நாளைக்கு வரும். ஆமா, சீக்கிரத்துல ரீயூசபிள் தான். எல்லாம் வாஷ் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், தூக்கி போடுறது இல்ல, உடனே தூக்கி போட வேண்டாம். வருஷ கணக்குல நல்லா யூஸ் பண்ணலாம் அது. ஆனாலும் என்ன பெரிய பெரிய பாத்திரங்கள்ல அதை தேய்க்கும் போது இது நைஸா இருக்குது. அதுக்கு கம்பி நார அதுக்கு மேல இதை வச்சு கையில குத்தாம நான் பாத்துக்கிடுவேன். என்னுடைய ஐடியா அது. அது தேவையே இல்ல, அதுக்காக தான் இது வாங்குறது. அந்த கம்பி நாரே யூஸ் பண்ணாம இதை யூஸ் பண்றதுக்கு தான் இது. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது என்னன்னா சால்வியோடைய மெடல்லாம் வந்து இதுல கம்பியில மாட்டி வைக்கிறதுக்கு. கப்புக்கெல்லாம் வந்து ஆர்டர் போட்டிருக்கு, இன்னும் வரல. அதெல்லாம் வந்தோன்னா அடுத்த ரவுண்ட்ல காட்டலாம், அடுத்த வீடியோல. சூப்பரா இருக்கா, அழகா இருக்குது, நல்லா இருக்கு. அந்த இதுல மாட்டிக்கலாம். இது அடிக்கணும், ஆணிலாம் அடிச்சு இந்த ஹோல்ஸ் ஒரே இதுல மாட்டும் போது சிக்கிக்குது, எல்லா மெடலும் சேர்ந்து சிக்கிக்குது. இந்த மாதிரி வைக்கும் போது தனித்தனியா ஒன்னொன்னா அப்படி மாட்டுறது நல்லா இருக்கும். இப்படி வரும், இந்த இப்படி வரும். இரும்பு தான், இதுவும் இரும்புல தான் இருக்கு, பிளாஸ்டிக் இல்ல எதுவுமே. ஆமா, சோஃபி எல்லாத்தையும் இரும்பா வாங்கிடுச்சு. இது வந்து 190 ருபீஸ், 190 ருபீஸ். இது ஓகேவா? ரேட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்துருவோமே. சோஃபி பார்த்ததெல்லாம் அம்மாக்கு அதிகமா நான் எதுவும் தெரியல, எனக்கு என்ன வாங்கியிருக்குங்களா, இதை வாங்கிட்டு வந்த பிறகுதான் நான் ஒண்ணு பாத்துட்டு இருக்கேன். ஓ இது இதுக்கா, ஓ இது அதுக்கா அப்படின்னு அம்மா நான் கேக்குறது. அதுக்கா இப்படி இதுல வந்து ஒட்டிடலாம், வால்ல ஒட்டுறதுக்கு. ஆக்சுவலா வந்து நான் போட்டோ மாட்டுறதுக்கு கேட்டிருந்தேன், அம்மா சொல்லிட்டாங்க அந்த சைடு போட்டோ மாட்டக்கூடாது அப்படின்ட்டு. சரி அதை வந்து அப்படியே எம்டியா விட வேணாமே அப்படின்ட்டு இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிட்டேன். அழகா இருக்கும். இது ஒரு 5 பீஸ்ல 5 or 6 பீஸ் இருக்கும். அது வச்சதுக்கு அப்புறம் திரும்பி ஒரு வீடியோ போடுறேன், வச்சுட்டு போடலாம். ஆமா, அழகா இருக்கும். குட் வைப்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்படி இப்படி ஒண்ணு மேல ஒண்ணு பக்கத்துல அந்த மாதிரி சரியா, நல்லா இருக்கும். இதோட ரேட் வந்து 130 ருபீஸ்.
பரவாயில்ல, இது பரவாயில்ல. ஆனா டிசைன்லாம் கஷ்டம், இந்த மாதிரிலாம் கட் பண்றது இல்ல, அழகா பண்ணிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பண்றாங்கப்பா. வெயிட்லெஸ் தின்னா தான் இருக்கு உங்களுக்கு. என்னடா தின்னா இருக்கேன்னு தான் பார்த்தேன். பட் நம்ம அதை வந்து ரெகுலரா யூஸ் இல்ல, அதை ஒட்டிட்டோம்னா ஒன்ஸ் ஒட்டிட்டோம்னா நம்ம வந்து இது பண்ண போறது கிடையாது. டபுள் சைட் டேப்போட நம்ம கொடுத்துட்டாங்க. 130 rupees கொடுத்துருக்காங்க. டேப்பும் கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்கிக்கலாம், பத்தலன்னா வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேப் வாங்கி நல்லா ஆனால் மெலீஸாக தான் ஒட்டணும். இது ஆமாம், ஒட்டின பிறகு பார்க்கலாம் அதையும். சரி, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துருவோமா? ஓகே. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இது பாக்ஸ். ரொம்ப நாளா நம்ம வந்து அந்த டப்பா வச்சு யூஸ் பண்ணன அம்மா. ஆமா, இப்போ இந்த டப்பா பாக்ஸ் வச்சுருக்கோம். பார்க்க நல்லா இருக்குது. 6 containers, 6 partitions இருக்கு இதுல. பார்ட்டா இதுக்குள்ள நம்ம எதுவும் எடுக்கலாம் தேவையில்ல, அப்படியே ஃபிக்ஸ்டு தான். இருக்கு. எல்லாத்துக்கும் ஸ்பூன்ஸ் வேற, எல்லா இதுக்கும் ஸ்பூன். 6 பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலயும் ஒரு மசாலா போட்டு வச்சுக்கலாம். டக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சமைக்கும் போது. இது ஒன்ஸ் ஓபன் பண்ணிட்டுனா எது தேவையோ எடுத்து போட்டுறணும். அப்படிதான் நான் கேட்டேன். செட் ஆஃப் 2 இது, அதையும் காட்டுங்க. இதுவும் இருக்குது. ஆமா, 2 செட் இருக்கு உள்ளேயே. இதுவும் அதே தான், 6 தான். அதே 6 பார்ட்டிஷன்ஸ் தான். எல்லாத்துக்கும் ஸ்பூன்ஸ். ஏதாவது மசாலாஸும் போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டம்ஸ் குட்டி குட்டியா சாக்லேட்ஸு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு போட்டு வைக்கிறது வச்சுக்கலாம். பிஸ்கெட்ஸ், குட்டி குட்டி பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி. இது என்னது வாசனை பொருளா இருக்கு இல்லையா, பட்டை லவங்கம் அதெல்லாம் ஒரு இது போட்டு வச்சுக்கோங்க. அது ஒரு பாக்ஸ். மசாலா தூள்லாம் இந்த பாக்ஸ். சரியா? இதோட பிரைஸ் வந்து 156. பரவாயில்ல, சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சதுப்பா. வெரி ரீசனபிள் ரேட் தான். ஆனா மசாலாஸ் பிளாஸ்டிக்ல யூஸ் பண்ணலாம். நம்ம ஒன்றும் அதை வேக வைக்கலல்ல, வாட்டுக்கு அது இருக்க போகுது. அப்பப்போ எடுத்து வாஷ் பண்ணிப்போம். மெட்டீரியல் நல்லா தான், நல்ல திக்கான பிளாஸ்டிக்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, மெட்டீரியல் நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அடுத்து இது பார்த்துருவோம். இது என்னன்னு பார்ப்போமா? எல்லாருக்குமே தெரியும். ஆமா, எல்லாத்தையும் சாஞ்சி அடிக்கிறது கம்பு மாதிரி சூப்பரா இருக்குது. எட்டுறது ஓடி போய் அடிச்சிடலாம், ஆனால் அடிக்க முடியாது, மனசு வரல. சரி, இது என்னன்னா நம்ம சிக்கனமா இருந்துக்கிறோம். டேபிள் வாங்கினேன்னு சோஃபி வாங்கணும்னு வேணா, அந்த இருக்கிற டேபிள்ல டிவி ஸ்டாண்ட் இருக்குல்ல, டிவிக்கு வச்சிருக்கோம்ல, அதுல அந்த டிவி வச்சிருக்க அந்த டேபிளை வந்து நீங்க தானே போய் 1500க்கு வாங்கிட்டு ஏதோ ஒரு கடையில. அந்த சும்மா அந்த ஃபர்னிச்சர் கடைங்க இருந்துச்சா, ஒரு ஷாப் இருந்துச்சு பெருசா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் கிறிஸ்மஸ்க்கு கிரிப்பு செய்யறதுக்காக போனேன், அந்த டேபிள் வாங்குறதுக்கு கிரிப்புக்கு. அப்ப அது இருந்துச்சு. சரி, இதையும் ஒண்ணு வாங்கி வைப்போமே, வீட்டுல சின்ன வீடுல. அப்போ டிவி எதுல வைப்போம், இந்த இதுல வச்சிருந்தோம், டேபிள் மாதிரி ஷெல்ஃப் மேலதான் வச்சிருந்தோம். சைடா வச்சிருந்தோம், ஸ்ட்ரைட்டா வைக்கல டிவி. அதனால அந்த டேபிளை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்பவும் வாங்காத, வேணாம் வேணான்னு தான் இதை வாங்கியிருக்கிறோம். சரி, ஸ்டிக்கரை ஒட்டி பார்ப்போம். ஸ்டிக்கரை ஒட்டி டெக்கரேட் பண்ணி பார்ப்போம். நல்லா இல்லைன்னா மாத்திக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த ஸ்டிக்கர் வாங்கியிருக்கோம். ஒட்டும் போது ஒட்டிட்டு அந்த டேபிளை காட்டுறோம் அப்புறமா. ஒட்டிட்டு பார்க்கலாம். சரியா? ஆமா, 318 rupees. இது ஒன்று வந்து 100 ஒரு பீஸா 35 என்னமோ ஒரு பீஸ். 318. சரி சரி, ஓகே, ஒட்டிட்டு பார்க்கலாம். ஆனால் கலர் தான் நான் என்ன சொன்னேன், அம்மாவுக்கு பிளாக்லாம் பிடிக்காது, இந்த பொண்ணு பிளாக்ல வாங்கி. எத்தனை ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்காங்க தெரியுமா நிறைய பேரு. அப்படியா? இந்த பிளாக் பிடிக்காது, பிளாக் கலர் சட்டை போட்டுட்டு போக கூடாது அம்மாக்காரவங்க சொல்லுவாங்க. தலைகணி மேல உட்கார கூடாது, கடன் வரும் அந்த மாதிரி. ஆமா, பிளாக்னா அம்மாவுக்கு கொஞ்சம் ஒரு அலர்ஜி தான். அதனால இருந்தாலும் கலர் ஒயிட் கலந்துருக்கிறதுனால சரி போனா போயிட்டு போதுன்னு விட்டுட்டேன் சோஃபியாவை. சரி சரி, ஒட்டிட்டு பார்க்கலாம். சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் நீங்கள் நல்லா கமெண்ட்ல என்னென்ன நீங்கள் பார்த்தீங்களோ அதில் விலையெல்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்றதை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி பொருளெல்லாம் பார்க்கலாம். டெக்கரேட்டிங் ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் கிச்சன் ஐட்டம்ஸ் ஓவர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஓகே, பாய் 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 பாய்.